பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 7-8. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இன்றைக்கு நம்ம சிந்தனையில மாம்ச சிந்தனை இருக்கிறதா, ஆவிக்குரிய சிந்தனை இருக்கிறதா? அதை எப்படி தெரியும்னா, ஒரு மனிதர்களுடைய செயல். சில பேர் நிறைய பேசுவாங்க. இன்றைக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், தரிசனம் தரிசனம் என்று நிறைய பேசுவாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அவங்க பேசின எல்லாத்துக்கும் முரண்பாடாய் காரியங்களை செய்வாங்க. அநேக தலைவர்களை பார்த்துருக்கிறேன். பேசுகிற பொழுது பெரிய தத்துவம், பெரிய தரிசனங்கள் பேசுவாங்க. ஆனால் அதை நிகழ்த்தணும், நடத்தி வைக்கணுங்கிற பொழுது மாம்ச சிந்தை. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய விசுவாச ஓட்டத்துல இந்த மாம்ச சிந்தை வருகிற பொழுது அது தேவனுக்கு விரோதமான பகை. சவுல் எல்லா நேரத்திலும் தேவனுடைய நடத்துதல்படி போய்கொண்டிருந்தார். எப்பொழுது மாம்ச சிந்தை சவுலுக்குள் வந்ததோ அப்பொழுது அவனுடைய ராஜ்யத்திற்கு சரிவு ஏற்பட்டது. இன்றைக்கு எந்த நேரத்திலையும் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. எல்லாருக்கும் அந்த மாம்ச சிந்தை வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இருக்கும். எல்லா நேரத்திலும் யாருக்கு வேணாலும் வரலாம், எனக்கு கூட அது வரலாம். ஆனால் நம்மை நாம காத்துக்கொள்ளணும். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்பொழுது மாம்ச சிந்தை வருகிற பொழுது என்ன சொல்லணும்? நான் சிந்திக்கிற இந்த காரியம் மாம்சத்துக்குட்பட்ட சிந்தனை. நான் ஆவிக்குரிய மனிதன், ஆவியில நடத்தப்படுகிற மனிதன். ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். யாருடைய வாழ்க்கையில தேவனை பிரியப்படுத்தணும், எல்லா நேரத்திலும் ஆண்டருக்கு நான் பிரியமா இருக்குன்னு நினைக்கிறேனோ அவர்கள் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. தாவீது மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்கல. ஒரு சில இடங்கள் தாவீது அப்படி மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து தவறி போனார். ஆனால் மற்ற இடங்கள், அவருடைய வாழ்க்கையின் மற்ற பகுதிகளில் முழுக்க தேவனுக்கு பிரியமா இருக்கும்படியாய் தன்னை அர்ப்பணித்தார். இன்றைக்கு எந்த நேரத்திலையும் மாம்ச சிந்தை உங்களை மேற்கொள்ளும்படியாய் தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுத்துறாதீங்க. குடும்பத்தின் நிர்பந்தம், நண்பர்களுடைய நிர்பந்தம், ஏன் சில அதிகாரத்தினுடைய நிர்பந்தம், அதிகாரிகளுடைய நிர்பந்தம், நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல அதிகாரிகளுடைய நிர்பந்தத்தின் நிமித்தம் மாம்ச சிந்தையில நடக்க வேண்டியது இருக்கலாம். நான் அப்படிப்பட்ட சோதனையில கடந்து போயிருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு சோதனை வந்தாலோ அப்படிப்பட்ட நிலைகள்ல முழுக்க ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுத்து மாம்ச சிந்தைக்கு துளி கூட இடம் கொடுக்காமல் அந்தந்த இடங்கள்ல தேவனுக்கு ப்ரூவ் பண்ணனாலதான் அடுத்த நிலைமை என்று வேலையில கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு அதே காரியங்களை தான் கர்த்தர் ஊழியத்தினையும் செய்து கொண்டு வருகிறார். நீங்களும் அப்படித்தான் உங்க குடும்பத்துல, வேலை இடத்துல, ஊழியத்துல ஆவியின் சிந்தையில் நீங்க வளர கர்த்தர் வளர்ச்சியை கொடுப்பார். எந்த இடத்துல மாம்ச சிந்தை கடந்து வருகிறதோ அந்த இடத்துல சரிவு வரும். எந்த இடத்துல மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் அழிவை கொண்டு வருவார். சாம்ராஜ்யங்களை அசைய செய்த பெரிய சாம்ராஜ்யங்களே என் ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும், எந்த உயரத்துல வந்தாலோ, இந்த மாம்ச சிந்தை ஒருவருக்குள்ள வந்துருச்சுன்னா அவங்க தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. தேவனுக்கு பிரியம் இல்லாத இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்காது, அவருடைய ஆசீர்வாதம் இருக்காது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாய் மாம்ச சிந்தை நம்மளை மேற்கொள்ளாதபடி எல்லா நேரம் ஆவிக்குரிய சிந்தையை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு அவர் பாதத்தை பற்றி பிடித்து இருக்கிற பொழுது அந்த தேவ பயம் இருக்கோ, அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கோ, கர்த்தர் நம்மளோடு இருந்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் எடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. தேவன் உங்களை பலப்படுத்துவார். ஆவியின் சிந்தையில நிறைந்திருக்க அதை காத்துக்கொள்ள உங்களை அர்ப்பணிங்க. தேவ கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். God bless you.